கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த விசேஷித்த மாதத்தில், அதாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுத பண்டிகையை கொண்டாடுகிற இந்த மாதத்தில் உங்களோடு கூட இந்த வீடியோ மூலமாக பேசுகிறதுல, ஒரு வார்த்தையை கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த 3 மாதமும் ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமாக நடத்தினார் பார்த்தீங்கள்ல. இந்த மீதம் இருக்கிற இந்த 9 மாதமும் ஆண்டவர் ஆச்சரியமாக அதிசயமாக நடத்த போகிறார். விசேஷமாக இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் அதிசயமாக நடத்த போகிறார். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்திற்காக நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு தாமே யார் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்? சீஷர்கள் நடுவிலே நின்று. சீஷர்கள் அன்றைக்கு ஒரு பயத்தோடு கூட, ஒரு கலக்கத்தோடு கூட, நாமும் கொல்லப்படுவோமோ என்று சொல்லி ஒரு பயத்தோடு, ஒரு மரண பயத்தோடு கூட ஒரு அறையில் ஒளிந்து கொண்டு, அந்த அறையை பூட்டி அந்த அறைக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அந்த அறையில் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்கள் நடுவிலே வந்து நின்று, பூட்டப்பட்ட அறையில் அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை உங்களை பார்த்து சொல்கிறார். உங்களுக்கு சமாதானம். உங்கள் குடும்பத்துக்கு சமாதானம். உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம். உங்களுடைய வேலையில் சமாதானம். உங்களுடைய தொழிலில் சமாதானம். உங்களுடைய எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. ஒருவேளை சீஷர்களைப் போல நீங்களும் எதையோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற வியாதி நிமித்தமாக பயந்து கொண்டிருக்கலாம், இல்லை கடன் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை ஆட்டி படைத்து உங்களுக்கு முன்பாக நின்று உங்களை கலங்கடித்து கொண்டு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட யார் தெரியுமா இருக்கிறா? உங்கள் மத்தியில் யார் தெரியுமா இருக்கிறா? இயேசு உயிர்த்தெழுந்தவராக மரணத்தை ஜெயித்து மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பயமாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுது, இயேசு அவர்கள் மத்தியில் வந்து இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி. அவங்களுக்கு இருந்த பயமெல்லாம் அப்படி பறந்து போயிடுச்சு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயமெல்லாம் பறந்து போக போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப போகிறது. எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? இந்த வேதத்தை நல்லா வாஸ்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கூட இது எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ பாருங்கள், இவங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த போது இந்த 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 12 பேரில் ஒருத்தன் போயிட்டான். 11 பேர் வச்சு தான் இந்த ஊழியத்தை செய்யணும். இந்த எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும், எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். எப்படியாவது அழிந்து போகிற மக்கள், பாவத்தில் இருக்கிற மக்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னா இந்த 11 பேரை கொண்டு தான் செய்யணும். இப்போ எந்த ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னாலும் முதலாவது நமக்கு ஒரு சமாதானம் தேவை. நீங்கள் ஒரு வேலை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு நல்ல வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கலாம். என்ன செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் கூட சரி, இல்லை வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட சரி, ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் கூட சரி, உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருந்தால் தான் எந்த காரியத்தையும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அப்போ நம்ம நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த சமாதானம் தேவை. இந்த சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இவர்களை சந்திக்க வந்தார். முதல்ல இவங்களுக்கு சமாதானம் வேணும். இவங்க பயந்துக்கிட்டு இருக்கிற காரியத்திலேருந்து இவங்களை விடுதலை ஆக்கி
இவங்க கலங்கி கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து இவங்களை வெளியே கொண்டு வந்து இவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தாதான் இவங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா திட்டமும் நிறைவேறும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வந்து நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இப்போ ஆண்டவர் எப்படி சமாதானத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுப்பார்? இந்த சீஷர்களுக்கு என்ன செய்தார்னா, அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க, இயேசு தன்னுடைய கைகளை காண்பிக்கிறார், தன்னுடைய விலாவை காண்பிக்கிறார், அதில் இருக்கிற தழும்பை அவர்கள் பார்க்கிறார்கள். இப்போ நமக்கு ஒரு சமாதானம், உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்கு இயேசு என்ன செய்ய போகிறார்னா, ஒரு அற்புத அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் செய்ய போகிறார். இப்போ இவங்களுக்கு அடையாளத்தை காண்பிக்கிறார். நான் உயிரோட எழும்பிட்டேன் அப்படிங்கிற அடையாளத்தை இயேசு என்ன செய்கிறாரு? காண்பிக்கிறார். இப்போ சரீரத்தில் எவ்வளவோ காயங்கள் இவருக்கு இருந்தது, அந்த காயங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. ஆனால் கையில் இருக்கிற காயத்தையும் விழாவில் இருக்கிற காயத்தையும் அவர் மறைக்கலை. அந்த காயத்தை அப்படியே தழும்பாய் வைத்திருந்து அவர்களுக்கு காண்பிக்கிறார், ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அந்த அடையாளத்தை பார்த்த பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு சமாதானம் வருது, பயம் நீங்குது, கலங்கம் நீங்குது. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை கலங்கி போய் ரொம்ப நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருக்கலாம், பயந்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 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 அடையாளத்தை காண்பிக்க போகிறார், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கொஞ்சம் ஒரு ஒரு அடையாளமாக செய்ய 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 உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கமெல்லாம் நீங்கி போக போகிறது, உங்கள் இருதயத்தில் இருக்கிற பயமெல்லாம் நீங்கி போக போகிறது. இயேசுக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாம் பயம் கலக்கம் எல்லாம் நீங்க போகிறது. பாருங்கள், இயேசு இது மாத்திரம் இல்லை, பாருங்கள் இன்னும் நிறைய காரியத்தை கிட்டத்தட்ட 7 இடங்களில் அவர் வந்து தரிசனமானாராம். தரிசனமாய் தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார். இதெல்லாம் போக அவர் அப்போஸ்தலர் 1:3 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பாடுபட்ட பின்பு அவர் 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை பேசி அவர்களோடு கூட தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிருள்ளவராக காண்பித்தார் அப்படின்னு இருக்கிறது. அப்போ தெளிவான திருஷ்டாந்தம் என்று சொன்னால் கன்வின்சிங் ப்ரூஃப் என்று சொல்லி அர்த்தம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கன்வின்சிங் ப்ரூஃபை காமிச்சிருந்தாலும் 40 நாளைக்கு 40 கன்வின்சிங் ப்ரூஃபை என்ன செய்திருப்பார்? இயேசு காண்பித்திருப்பார். அப்போ 40 தடவை அவர் வந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்க 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 அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கும், ஒரு நல்ல ஒரு பயமெல்லாம் நீங்கி போய் ஒரு சமாதானம் அவங்களுக்குள்ள நல்லா பெருகி இருந்திருக்கும். பேதுரு பாருங்க, இயேசுனா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னவன் அவங்களுக்குள்ள சமாதானம் பெருக 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 அவன் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுறான். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வர்றாங்க. அவன் போல்டாக சொல்கிறான், எந்த இயேசு நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களோ அதே இயேசு, அதே இயேசு, அதே இயேசு, அந்த இயேசு மூலமாக நான் அந்த இயேசு மூலமாக தான் நான் வந்து அற்புதத்தை செஞ்சேன், அந்த இயேசு தான் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லுகிறான். அப்போ சமாதானம் நமக்குள்ளே வர 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 நம்ம மூலமாக கர்த்தர் சில காரியங்களையும் செய்ய முடியும், சில அற்புதங்களை நம்ம மூலமாகவும் செய்ய முடியும், நம்ம மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். லைக் உங்கள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறது இல்லாமல் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு சமாதானம், உங்கள் வீட்டுக்கு சமாதானம். இந்த மாதம் சமாதானத்தின் மாதமாக இயேசுவின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிற இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தின் நதி, ஆண்டவர் சமாதான நதியை போல பாய்ந்து ஓட போகிறது. உங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றிலையும் சமாதானம் உண்டாவதாக. மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு சமாதானம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இயேசு நீர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேசினீரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாம் மகிமைப்படுத்தும், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களோடு கூட நீர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசினதற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீரா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நாம் மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.